Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஓலா பக்கோடா or ribbon பக்கோடா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓலா பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் 2 கப் புழுங்கல் அரிசி. நான் 5020 அரிசியை 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன். உங்ககிட்ட 5020 இல்லை அப்படின்னா உங்ககிட்ட என்ன புழுங்கல் அரிசி இருக்கோ அதை ஊற வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 7 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 கப் பொட்டுக்கடலை மாவு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன், 10 காஞ்ச மிளகா நார்மல் வாட்டரில் 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த காஞ்ச மிளகா, பூண்டு, சோம்பு இது மூணுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மிக்சரை இப்படி ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி எடுத்து வச்சிருந்த தண்ணியை யூஸ் பண்ணி இந்த அரிசியை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இந்த அரிசியோட நம்ம எடுத்து வச்சிருந்த பெருங்காயத்தையும் நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி நம்ம வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்படி அரிசியை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பொட்டுக்கடலை மாவையும் பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த பதத்துக்கு வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவு இப்படி கையில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் பிசையணும். தான் இந்த அச்சில் நம்ம ஓலா பக்கோடாவை புழிய போகிறோம். நல்லா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 லிட்டர் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு எப்படி எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஓலா பக்கோடா எல்லாத்தையும் புழிஞ்சிடலாம். இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பிடலாம். ரைட்டாக உள்ளே இருக்கும் போதே உடச்சி விட்டுக்கோங்க. இப்போது பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. நம்மளோட ஓலா பக்கோடா நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். திரும்ப அடுத்த பேட்சை நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் புழியணும். நம்ம ஓலா பக்கோடா எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எண்ணெயை ஒட்டாமல் வந்திருக்கு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye.